ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் ஜெயா ரவி மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். ஏப்ரல் 14 தமிழ் நியூ இயர் வரப்போகுது. பராபவ ஆண்டு அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த ஆண்டில் 12 ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுது, அவங்களுடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட மாற்றங்கள்லாம் இருக்க போகுதுன்னு கேட்டு தெரிஞ்சு தான் நான் வந்திருக்கேன். இந்த பராபவ ஆண்டு 2026 தமிழ் புத்தாண்டு நல்ல ஒரு சுபிக்ஷமான ஆண்டாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு ஆரம்பிக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே ஒரு புத்தாண்டு அப்படின்னாலே ஒரு நிறைய கனவுகள் இருக்கும். இந்த ஆண்டு நல்லா இருக்கணும், சிறப்பாக இருக்கணும், சுபிக்ஷமாக இருக்கணும், எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை தான் இது. இதில் தப்பு ஒன்றும் கிடையாது. பட் இப்போ இருக்கிற கிரக சூழல், இப்போ இருக்கிற நிலை அப்படின்னு பார்க்கும்போது நான் மட்டும் இல்லை, பல ஜோதிடர்கள் பல சேனல்களில் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது அஃப்கோர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரியும் தான் இருக்குது. அது இருக்கிறத இல்லைன்னு சொல்லி பூசி மொழிகையும் பேச முடியாது. ஏன்னா சில ஃபேக்ட்ஸை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இப்போ இருக்கிற நிலவரமும் அப்படி இருக்குது. இதுக்கு ஜோசியம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம உலக அளவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கு. துலாம் ராசிக்கு இந்த 2026 பராபவ வருடம் எப்படி இருக்க போகுது? துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த 2026 தமிழ் புத்தாண்டு நல்லபடியாக அமைய வேண்டும். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சரி, துலாம் ரொம்ப அழகாக சேஃப் ஜோனில் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு சனி பகவான் 6ஆம் இடத்துல தான் இருக்கார். அதனால் இந்த வருஷம் 6ஆம் இடத்துல சனி அப்படிங்கிறது எப்போவுமே சிறந்த ஒரு அமைப்பு தான். ஆனால் அவரோட பார்வை அப்படிங்கிறது அகெயின் இங்கே ஒரு சின்ன சிக்கல் தான் அது. ஏன்னா அவர் பார்க்க போகிறது 8ஆம் பாவத்தை பார்க்க போகிறார். இப்போ 8ஆம் பாவம்ங்கிறது அவஸ்தை அப்படிங்கிற விஷயத்த நமக்கு கொடுக்கும். ஏதோ ஒரு விதத்தில் அவஸ்தை. அது பணம் காசு விஷயத்தில் இருக்கலாம், இல்லை உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை, அப்படி ஒரு அவஸ்தை. ஆனால் 8ஆம் பாவத்தில் சில நன்மைகளும் இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு, நம்மளுடைய முன்னோர்களுடைய பித்ராஜித சொத்து இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களும் 8ஆம் இடத்துல தான் இருக்குது. ஸோ அதுவும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதில் சில சோதனைகள் நமக்கு கொடுத்து அதுக்கப்புறமா கிடைக்கும். ஆனால் சனி பகவானை மாதிரி கொடுக்குற கிரகம் எதுவுமே கிடையாது. அப்போ இவங்க கோர்ட்டுக்கெல்லாம் போனால் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கோர்ட்டுக்கு போனான்னு கிடையாது, இவங்களுக்கு அந்த மாதிரி இவங்க ஜாதகத்தில் அப்படி ஒரு அமைப்பு இருந்தால் கோர்ட்டுக்கு போகணும். இல்லைன்னா அனாவசியமாக எதுக்கு கோர்ட்டுக்கு போகணும்? அவங்க சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குது, என்ன தசா புக்தி, அதுதான் நம்ம பார்க்கணும். பட் இந்த பெயர்ச்சி பலன், அதாவது இந்த வருட பலன்னு பேசும்போது இந்த 8ஆம் இடத்தை சனி பார்க்குறார் அப்படிங்கிறதுனால பயப்பட வேண்டாம். இதில் சில அவஸ்தைகள் சில பேருக்கு வந்தாலும் கூட இன்னும் சிலருக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான, அதாவது 8லேருந்து திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயம் வரும் இல்லையா. என்ன மாதிரியான அதிர்ஷ்டம்? பணம், அதாவது நம்மளுக்கு ரொம்ப நாளாக நம்மளுடைய முன்னோர்கள் சொத்து வராமல் இருக்கலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டில் போட்டு திடீர்னு ஒரு லம்சம் கிடைக்கிற மாதிரி ஒரு இது கிடைக்கும். திடீர்னு கிடைக்கக்கூடிய எல்லாமே 8ஆம் இடத்துல தான் இருக்குது. அது மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு சனியோட பார்வை இருக்கிறதுனால அதில் சில கஷ்டங்களை கொடுத்து அதுலேருந்து ஒரு பாடத்தை நம்மளுக்கு கற்பித்து அதுக்கப்புறம் கொடுப்பாரு. ஸோ அதனால் இதில் சனி பகவான் நம்மளை ஏதோ பனிஷ் பண்ணுறாரு அப்படிலாம் நினைக்கக்கூடாது. தேவையில்லாமல் கேரளா போனீங்கனாலும் அங்கே ஒரு லாட்ரி சீட்டு வாங்கி அது ஒரு அதிர்ஷ்டமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது கண்டிப்பாக அதுவும் நடக்கலாம். யாருக்குண்டா நம்ம ஜாதகத்தில் அதுக்கு உண்டான அமைப்புகள் இப்போ சாதகமாக இருந்ததுன்னா நிச்சயமாக கிடைக்கும். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. பட் இருந்தாலும் அந்த 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு சில சங்கடங்கள் இருக்க தான் இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் அவருடைய குரு பகவானுடைய பெயர்ச்சி இப்போ 10ஆம் இடம் உத்தியோகஸ்தானத்துக்கு அவர் வரப்போகிறார், கர்மஸ்தானத்துக்கு கடகத்தில். அவரோட பார்வை இவங்க தனஸ்தானத்தில் விழப்போகிறது. அப்போ தனஸ்தானத்தில் குருவோட பார்வை விழும்போது இவங்களுக்கு வருமானம் அவ்வளோ எங்கேருந்தோ திடீர்னு ஒரு ஜம்ப் வரும். ஆஃபீஸில் ஒரு ஹைக்கு வரும். அந்த மாதிரிலாம் காசு பணம் நிறைய பொருளை ஆரம்பிக்கும். வாழ்க்கையே ஒரு சொர்க்கலோ வாழ்க்கையே இருக்குமா, சூப்பராக இருக்கும். நல்லா அனுபவிக்கணும், என்ஜாய் பண்ணணும். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சரி ஆஃபீஸ்லேருந்து அவங்க ரிட்டையர் ஆனவங்க எங்களுக்கு எங்கேருந்து வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஒரு கைமாத்தா போய் யாரையா கேட்டால் கூட இவங்களுக்குலாம் கடன் கொடுத்துருவாங்க. துலா ராசி துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. அதனால் அந்த மாதிரி கூட கிடைக்கும். சரி நம்ம பணமாக இல்லைன்னா கூட ஒரு கடன் கேட்டால் கூட எல்லாருக்கும் கிடைக்காதே.
ஆனால் இவங்க போய் கேட்டாங்கன்னா கிடச்சிடும். அந்த மாதிரி ஒரு பண வரவு அப்படிங்கிறது, ஃப்ளோ ஆஃப் மணி அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் குரு கடகத்துக்கு வந்தப்புறம். அதுக்கப்புறம் 4ஆம் பாவம் சுகஸ்தானத்தை பார்க்க போகிறாரு. அப்போ வீடு வாசல் வாங்கணுங்கிறவங்க வாங்கலாம். கல்வி பயிலும் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல காலமாக இருக்கும். தாயாருக்கும் ஒரு நல்ல காலமாக தான் இருக்கும். ஏன்னா 4ஆம் இடம்ங்கிறது தாயார் ஸ்தானம் இல்லையா, அதெல்லாம் சிறப்பாக தான் இருக்கும். இவங்களோட ஹெல்த் எப்படி மேம் இருக்கும்? பாதம் சம்மந்தப்பட்ட, நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த சயாட்டிக்காலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஏன்னா சனி பகவான் வந்து என்னதான் இருந்தாலும் நரம்பு மண்டலத்துக்கு சனி பகவான் தான். அதுவும் பெரிய நரம்பெல்லாம் இருக்குல்ல உடம்புல, அந்த நரம்புகளுக்கெல்லாம் சனி பகவான் தான் காரகம். ஸோ அது மாதிரி விஷயங்கள் இவங்களுக்கு ஏதாவது உபாதைகள் இருக்கலாம். இல்லைன்னா இந்த த்ரோட்டு சம்மந்தப்பட்ட விஷயம் ஏதானும், அந்த என்ன சொல்கிறாங்க, இந்த டான்சில்ஸு, இல்லைன்னா தைராய்டு இஷ்யூஸு, அந்த மாதிரியான பிரச்சனைகள், இல்லைன்னா பல்லு தாடை, இஎன்டி ப்ராப்ளம், இது மாதிரி விஷயங்கள் ப்ராப்ளம்ஸ் வரலாம். எல்லாருக்கும் வரணும் அவசியம் இல்லை. பட் அவங்க ஜாதகத்துலேயும் தசாபுக்தி காலமும் சரியாக இல்லாமல் இருந்தால் வரலாம். அதே மாதிரி 11ல் கேது. 11ஆம் இடம்ங்கிறது என்ன, லாபஸ்தானம், நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஸ்தானம் அது. அப்போ ஒய்ஃப்க்கு கூட ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபாக இருக்கும்ன்றீங்க? ஒய்ஃபுக்கு நான் ஒய்ஃபை பற்றியே பேசலை, இப்போ இவங்களை பற்றி தான் பேசுகிறேன். அவங்க கூட வாழ்க்கை வந்து, அதாவது நான் என்ன சொல்கிறேன், இப்போது சனி பகவான் இவங்களோட 8ஆம் பாவத்தை பார்க்குறாரு அப்படின்னா அது மனைவிக்கு வாக்குஸ்தானம், பேச்சு. அப்போ அவங்களோட பேச்சு எப்படி இருக்கும்னு நம்ம இமேஜின் பண்ணணும். ஏன்னா சனி வந்து பார்க்குறாரு அவங்களோட வாக்குஸ்தானத்தை. அவங்க ஸ்வீட்டாக பேசினா ஸ்வீட்டு, ஆமாம், காரணம். ஆமாம். அதனால் இது வந்து எப்படின்னா இவங்கள பொறுத்த மட்டும் இவங்களோட ஆசைகள் நிறைவேறக்கூடிய அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இந்த கேதுவால் அது வந்து தள்ளி போகும், டிலே ஆகும், அது மாதிரி இருக்கலாம். அது மாதிரி 11ஆம் பாவம்ங்கிறது நண்பர்கள், அதுவும் சொல்லலாம். மூத்த சகோதரன் சகோதரியை சொல்லலாம். ஸோ அவங்களால கூட ஒரு ஏமாற்றம் எதானா இருக்கலாம். அது மாதிரியான விஷயங்கள் இருக்கும். மற்றபடி ராகு வந்து இவங்களுக்கு இப்போ 5ஆம் பாவத்தில் ராகு பகவான் இருக்கார். அப்போது இப்போ திருமணம் ஆகி கல்யாணம் ஆகி கொஞ்சம் வருஷம் ஆகி குழந்தை இல்லாமல் சில பேர் இருப்பாங்க இல்லையா, அப்போ அந்த புத்திர ஸ்தானத்தில் வந்து இப்போ ராகு வந்து சஞ்சாரிக்கும் காலம் வந்து ஏதான இப்போது இந்த ஐவிஎஃப் இதிலெல்லாம் செயற்கை முறையில் குழந்தை பெற்றுக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க ட்ரை பண்ணலாம். அது பண்ணால் அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா ராகுனாலே செயற்கையான விஷயங்கள் தான். அப்போ அந்த புத்திரஸ்தானத்தில் ராகுவோடைய அந்த சஞ்சாரம் அந்த நடக்கும் இந்த காலம் நவம்பர் மாதத்துக்குள்ளேன்னு வச்சுக்கோங்களேன். அது வரைக்கும் இவங்க அது மாதிரியான முயற்சிகள் ஏதாவது பண்ணால் அது சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு. சூப்பர். இவங்க எப்பேற்பட்ட கடவுள் வழிபாடு? இவங்களுக்கும் அதே தாங்க, பெருமாள் வழிபாடு தான் இவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். லக்ஷ்மி நாராயணன், லக்ஷ்மி நரசிம்மன், அது மாதிரி தெய்வங்களை வழிபடலாம். இல்லை திருப்பதி பாலாஜி, அது கூட இவங்க போய் தரிசிக்கலாம். நல்லது உங்களுக்கு. சனி, குரு, ராகு, கேது, இந்த 4 கிரகங்களை முக்கியமாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ சனி பகவான் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் போன வருஷமே மார்ச் மாதம் 31ஆம் தேதி இந்த மீன ராசிக்குள்ளே வந்துட்டார். இருந்தாலும் வாக்கியப்படி இப்போ தான் ரீசெண்டாக அதை வந்து கொண்டாடினாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஜோதிடர்கள் அனைவரும் பொதுவாக வந்து நம்ம திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் கோவில்களில் வந்து பார்த்திங்கன்னா வாக்கியம் இன்னும் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் நம்ம வந்து திருக்கணிதப்படி போன வருஷமே அவர் என்டர் ஆகிட்டார் 2025. ஸோ அப்போலேருந்தே நம்ம பார்த்துட்ருக்கோம், பல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. முதல்ல சனி பகவான் என்டர் ஆன உடனே, போன வருஷம் மார்ச் 31 என்டர் ஆன உடனே ஏப்ரல் மாதம் இந்த இது நடந்தது, காஷ்மீரில் வந்து பஹல்காம் அட்டாக் நடந்தது. அது ஒரு பெரிய உயிரிழப்பு, நிறைய சேதங்கள் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட் ஒன்று போச்சு, ஆக்சிடெண்ட் ஆச்சு, கிராஷ் ஆச்சு இல்லையா, அந்த ஒரு சம்பவம். ஸோ இது போன்ற பல சம்பவங்கள் வந்து இந்த சனி பகவான் மோட்ச ராசியில் போன உடனே நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். சனி அண்ட் செவ்வாய், இந்த 2 கிரகத்தோடைய நகர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஜோசியத்தில். ஸோ அந்த நகர்வை பேஸ் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்போ வந்து செவ்வாய் வந்து கும்பத்தில் இருக்கார், அவரும் நகர்ந்து இப்போ மீனத்துக்கு போயிட்டு இருக்காரு. சனியோட க்ளோஸாக கன்ஜங்க்ட், அதாவது சேர்க்கை அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது இன்னும் பல கஷ்டமான விஷயங்கள் இருக்க தான் இருக்கும். போர் சம்மந்தப்பட்ட விஷயம் ஆல்ரெடி அது தொடங்கி நடந்துட்டு இருக்கு.
இதை தவிர புது விதமான நோய் அப்படிங்கிற விஷயங்கள் கூட வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே சனியும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு ராசியை பார்வையிடும் போது அதை வந்து என்ன சொல்லுவோம், துப்பாக்கியிலிருந்து வர தோட்டா மாதிரி, அந்த அளவுக்கு அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த காலகட்டம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஏன்னா எப்படி இருந்தாலும் செவ்வாய் வந்து அந்த ராசியில ஒரு 40-45 நாள் இருப்பார். ஸோ அந்த பீரியட்ல கொஞ்சம் நம்ம இந்த சனி செவ்வாய் சேர்க்கைங்கிறத கொஞ்சம் கவனிக்கணும். அப்போ சூரியன் வந்து அஃப்கோர்ஸ் இந்த புது வருஷம் வந்தோடனே அவர் மேஷத்துக்கு வந்துடுறாரு. அவர் கேதுவோட நட்சத்திரத்துல தான் ஃபர்ஸ்ட் அஸ்வினியில தான் சஞ்சாரிப்பார். ஸோ இப்போ கேதுவும் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய வீட்டில் தான் இருக்கார், சிம்மத்தில் இருக்கார், 5ஆம் இடம். அவரும் வந்து இப்போ இந்த மாச கடைசியில மகம் நட்சத்திரத்துக்குள்ள தன்னுடைய நட்சத்திரத்திலே என்ட்ரு ஆக போறார். அப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த நோய் அப்படிங்கிற தாக்கங்கள் இதெல்லாம் இருக்கும். ஏன்னா கேது தன்னுடைய நட்சத்திரம், கேதுவுடைய நட்சத்திரத்திலேயே அவர் சஞ்சாரம் செய்யும்போது அதுவும் கொஞ்சம் அவ்வளோ ஒரு அது என்ன மகம்ங்கிறது பித்ருக்களுடைய நட்சத்திரம். ஸோ அப்போ இந்த மாதிரி இப்போ ஒரு தனி மனிதனுக்காகட்டும் உலக அளவில் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு தாக்கம் அப்படிங்கிறது இருக்க தான் இருக்கும். ஸோ நம்ம உலக அளவில் உலகியல் ஜோதிடம்னு பார்க்கும்போது இந்தியாவை பொறுத்து மட்டும் ஓரளவுக்கு நம்ம சேஃப் ஜோன்ல இருக்கோம் அப்படின்னா கூட மற்ற இடங்கள்ல சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம நாட்டுக்கும் சில தாக்கங்களை ஏற்படுத்தும். இப்போ குரு அப்படின்னாலே பொதுவாகவே அவரை என்ன சொல்றோம், தனகாரகன் அப்படின்னு சொல்றோம், புத்திரகாரகன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு ராசி மண்டலத்துல குரு பகவானுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7, 8, 9 வீடுகளுக்கு அவரை வந்து இன்சார்ஜா போட்டாங்க. அதாவது பணம், காசு, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம், திருமணம் போன்ற விஷயங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தை பாக்கியம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் குரு பகவானே காரகமாக வர்றாரு. அவர் வந்து இப்போ கடகத்தில் வந்து உச்சமாக போகிறார். அப்போ அவருக்கு அது ரொம்ப உகந்த இடம். கடகம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்தினுடைய 4ஆம் இடம். அது வந்து சுகஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வண்டி, வாகனம், பொருள் சேர்க்கை, சொத்து எல்லாமே அங்கதான், அந்த கடகத்துல தான் இருக்கு. அப்போ இது ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்கலாம். அதாவது இவ்வளோ கெட்ட விஷயத்துலயும் கொஞ்சம் ஏதோ ஒரு நல்லது அப்படிங்கிறது ஒரு ஆறுதல், அவ்வளவுதான். அதே மாதிரி அந்த குரு என்ன பண்ணுவாரு, கடகத்துல வந்து உட்காரும் போது தன்னுடைய 9ஆம் பார்வையா சனி பகவானை பார்ப்பாரு. அதாவது சனி பகவான் இப்போ வந்து தன்னுடைய வீட்டுல, அதாவது குருவுடைய வீட்டுல தான் இருக்கார். அவர் 9ஆம் பார்வையா பார்க்கும்போது சனி பகவான் வந்து கொஞ்சம் காம் ஆவார். அதாவது இத்தனை நாள் வந்து அவர் ரொம்ப உக்கிரகமா இருந்தார். ஆக்சுவலி சனி பகவானை பார்த்து நம்ம யாரும் பயப்பட வேண்டியதில்லை. அவரும் வந்து ஒரு போலீஸ்காரன் மாதிரி நம்மளெல்லாம் வந்து தண்டிக்கிறதுக்காக அவர் வரல, நம்மளுக்கெல்லாம் ஒரு நல்ல பாடத்தை சொல்லி கொடுக்க தான் வர்றார். இப்போ மனித இனம் வந்து நம்மளும் நிறைய தப்பு பண்றோம். அதாவது இயற்கையை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றோம். ரொம்ப இயற்கையை வந்து நம்ம சௌரியத்துக்கு எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த சீர்கேடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் யாராவது ஒருத்தர் வந்து கண்டிக்கணும் இல்லையா. ஒரு தண்டனை அப்படின்னு ஒன்று இருந்தால் தான் நம்மளுக்கு பயம் அப்படிங்கிறது ஒன்று வரும். ஸோ அது மாதிரி தான் இப்போ சனி பகவான் பண்ணுறாரு ஒழிய அவருக்கு ஒன்றும் நம்மளெல்லாம் வந்து அழ வைக்கணுங்கிறது அவரோட இன்டென்ஷன் கிடையாது. ஏன்னா இதை போய் நம்ம வீட்டில் அப்பா அம்மாவோ இல்லை பெரியவங்களோ இல்லை ஒரு காலேஜில் ஒரு டீச்சரோ லெக்சரோ சொன்னால் நம்ம கேட்க போகிறதில்ல. ஆனால் இப்படி ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி வந்து நம்மளை பனிஷ் பண்ணும்போது தான் மனுஷனுக்கு ஒரு பயம் அப்படிங்கிறது வருது. இருந்தாலும் பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு போர் சூழல், இந்த மாதிரி ஒரு ரௌத்ரமான சில விஷயங்கள், சில சீர்கேடுகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முருகப்பெருமான் தான் பெஸ்ட்டு. ஏன்னா போர் அப்படின்னாலே செவ்வாயை தான் நம்ம சொல்கிறோம். செவ்வாய்க்கு கடவுள் யாருன்னா முருகப்பெருமான் தான். அப்போ எப்பேற்பட்ட இந்த மாதிரியான ஒரு சூழலில் கூட நம்மளை காப்பாற்றி கொண்டு வரதுன்னா முருகன் ஒருத்தர் தான் பண்ண முடியும். ஸோ அவரை வேண்டிட்டாலே எல்லாருக்குமே, அதாவது இது வந்து இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் இல்லை, உலகத்துக்கே நான் சொல்கிறேன், முருகப்பெருமான் வேண்டிட்டா எல்லா கஷ்டத்துலேருந்தும் நம்மளை அவர் காப்பாற்றிடுவார். ஸோ அது ஒரு சிறந்த வழிபாடாக நான் சொல்லுவேன். அண்ட் குரு வந்து இந்த வருஷத்துக்கு ராஜாவாக வர்றதுனால பிரகஸ்பதி, குருன்னா வந்து பிரகஸ்பதி. இப்போ எல்லாருமே வந்து அவங்கவுங்க மத குரு அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, எல்லா மதங்களுக்கும் குரு அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அந்த குருமார்களுக்கு மரியாதை செலுத்துவது, குருமார்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த என்ன சொல்றது அந்த ரெஸ்பெக்ட், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா, அவங்கள வந்து திருப்திப்படுத்தி அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி
இது மாதிரிலாம் பண்ணலாம். அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ஒரு குரு அப்படின்னு இருப்பாங்க. அந்த மாதிரி குருமார்களுக்கு நம்ம நிறைய இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பிரீத்தி பண்ணோம்னா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் நல்ல சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கலாம். சூப்பர் மேம், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேசணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.